ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷன் அதில் என்னென்ன பார்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் டியூபியூல்ஸில் தான் நமக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகுது. ப்ரொடக்ஷன் ஆன ஸ்பெர்ம்ஸ் வந்து எபிடிடமஸ் அந்த இதில் போயிட்டு அங்கேருந்து நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் வழியாக யூரின் போகிற ட்ராக் வழியாக வந்து பெனிஸ் வழியாக வெளியில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து தானாக வெளியே வரதில்லை அந்த ஸ்பெர்மு. ஸோ அந்த ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆகிட்டு வெளியே வருது. ஸோ அந்த ஆட் பண்ணி அதோட மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா செமனல் ஃப்ளூவிடு. செமனல் ஃப்ளூவிட் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் கலர் ஃப்ளூவிடு. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த ஸ்பெர்மோட மூமெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா. இந்த ப்ராஸ்டேட் encircle the urethra and it is injected below the urinary bladder and secretes a slightly acidic fluid contain citrate, several enzymes and prostate specific antigens. ஸோ அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா acidic fluid அப்படின்னு சொல்லக்கூடிய citrate, enzymes and prostate specific antigens ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ the semen or seminal fluid is a milky white fluid which contains sperms and seminal plasma. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா அதோட மூமெண்ட்டுக்கு அந்த ஸ்பெர்ம் வந்து தனியாக மூவ் ஆகி போக முடியாது, அது ஒரு செல்லு. ஸோ அந்த செல்லை கேரி பண்ணிட்டு போகிற அந்த ஃப்ளூவிடுக்கு பேர் செமனல் ஃப்ளூவிடு. ஸோ இவன் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமாகவும் நியூட்ரிஷனை கொடுக்குறவனாகவும் அதோட அந்த ஸ்பெர்மை சேஃபாக பார்த்துக்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸாகவும் ப்ரொடெக்ட் பண்ணி அதை பார்த்துக்கிற ஒரு ஃப்ளூயிட், அதுக்கு பேர் செமன் ஆர் செமனல் ஃப்ளூவிட். இட் இஸ் ஃபெசிலிட்டேட் தயர் மூமெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ த பெனிஸ் இஸ் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. மேலோட எக்ஸ்டர்னல் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஜெனிட்டாலியா யாருன்னா பெனிஸ். த ஃபங்க்ஷனிங் ஆஸ் அ காப்புலேட்டரி ஆர்கன். ஸோ அந்த பெனிஸை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, காப்புலேட்டரி ஆர்கனாக ஆக்ட் ஆகுது. இட் இஸ் மேட் ஆஃப் எ ஸ்பெஷல் டிஷ்யூ that helps in made of special tissue that helps in enlarge made of special tissue that helps in erections of penis to facilitate insemination. ஸோ இன்செமினேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா செமனை வெளியேற்றுற ப்ராசஸ் இன்செமினேஷன். ஸோ இது என்ன பண்ணோம், காப்புலேஷன் நடந்துகிட்ருக்கும்போது அந்த பெனிஸ் வழியாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்பெர்மு மிக்ஸ் ஆன அந்த செமன் வந்து ஃபீமேல் ட்ராக்குள்ளே எஜாக்குலேட் பண்ணி வெளியில் ஏற்றுற அந்த ப்ராசஸுக்கு பேர் இன்செமினேஷன்ஸ். ஸோ த என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் த பெனிஸ் கால்டு கிளாண்ட் பெனிஸ். ஸோ அந்த பெனிஸோட ரீஜனை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கிளாண்ட் பெனிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ கவர்டு பை த லூஸ் ஃபோல்டட் ஸ்கின் கால்டு ஃபோ ஸ்கின் ஆர் ப்ரிக்கோஷ். ஸோ அந்த ஸ்கின் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோ ஸ்கின் ஆர் ப்ரிக்கோஸ்கின். இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மு. பட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர், டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். மேல் ரீப்ரொடக்டிவை விட இது டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ பிகாஸ் இன் அடிஷன் டு கேமிட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, கேமிட் ஃபார்மேஷனும் நடக்குது. அங்கே வந்து மேல் செக்ஸ் ஆர்கன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்மை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிடுது, அது ஒரே ஃபங்க்ஷன் மட்டும்தான் அது செய்யுது. பட் இங்கே என்ன நடக்கும், ஓவமை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது செக்ஷுவல் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் மேல் ஃபீமேல் செல்ஸை கேரி பண்ணிட்டு போய் யூட்ரஸ்குள்ளே வச்சு அந்த கருவை வளர்த்துது. ஸோ அதனால் இதோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு கம்பேர் டு மேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஃபீட்டஸ். அப்போ அந்த கரு வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டத்தையும் கொடுக்குது. த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் ஓவரீஸ் அலாங் வித் எ பேர் ஆஃப் ஓவிடக்ட், யூட்ரஸ், செர்விக்ஸ், வெஜைனா அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. எல்லாமே உனக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இன்னொரு டயக்ராம் வந்து உனக்கு கொடுத்துருப்பாங்க, கீழே கொடுத்துருப்பாங்க. இதுதான் பாருங்கள், வெஜைனா, செர்விக்கல் கெனால், சர்வைக்ஸ், ஓவரி, இந்த பாருங்கள் மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம், எண்டோமெட்ரியம். இது மூணுமே யூட்ரஸோட லேயர். மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம், எண்டோமெட்ரியம் மூணுமே
யூட்ரஸோட லேயர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 பக்கமும் ஒரு டியூப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் ஃபெலோபியன் டியூபியூல். அது ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு முட்டை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஓவரி. அந்த ஓவரியில் தான் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓவம் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் செல்ஸ்க்கு பேர் ஓவம். அந்த ஓவா கூட தான் அந்த ரிலீஸ் ஆன ஸ்பெர்ம் வந்து இணைஞ்சு அந்த ஃபெலோபியன் டியூபியில் உட்காந்து அந்த இடத்துல இணைவு நடக்குது. இணைவு நடந்து கருவுறுதல் நடந்து முடிஞ்சு அந்த செல்ஸ் வந்து டிவிஷன் நடந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் கொண்டு வந்து யூட்ரஸில் பதிய வைக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் ஜெனிட்டல் தீஸ் பார்ட்ஸ் அலாங் வித் த மெமரி கிளான்ஸ். அது மட்டும் இல்லாமல் மெமரி கிளான்ஸ், பிறந்த குழந்தைக்கு உணவூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மில்க் செக்ரீஷனும் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸில் தான் இருக்குது. ஸோ there are integrated structurally and functionally to support the process of ovulations, fertilization, pregnancy, childbirth and child care. இது எல்லாமே பார்த்தோம்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இது மேல் ரீப்ரொடக்ஷனை விட இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஓவரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஓவரி. ஓவரி இந்த டயக்ராம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மஞ்சள் கலர் எக்கு மாதிரி ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஓவரி. அந்த ஓவரியோட ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓவரிஸ் ஆர் த ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் தட் ப்ரொடியூஸ் த ஃபீமேல் கேமெட்ஸ். ஓவம், ஓவரி தான் வந்து ஓவமை ப்ரொடியூஸ் பண்ணுது. த ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் ஈச் சைடு ஆஃப் த லோவர் அப்டாமன். அப்டாமன்னா அடிவயிற்று பகுதியில் 2 சைட்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஓவரி வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஐ மீன் ஃபீமேலுக்கு ஓவம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓவரி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த ஓவரி தான் ஓவமை ப்ரொடியூஸ் பண்ணுது. த ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த ஈச் சைடு ஆஃப் லோவர் அப்டாமன். த ஓவரி இஸ் அன் எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர் about 2 to 4 சென்டிமீட்டர் லாங். அதோட சைஸ் பார்த்தோம்னா 2 to 4 சென்டிமீட்டர் லாங்கு. Each ovary covered by thin cuboidal epithelium called germinal epithelium. ஸோ அந்த ஓவரியை சுற்றி ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு பேர் ஜெர்மினல் எபித்தீலியம், மேடப் ஆஃப் எபித்தீலியம் செல்ஸ். சரிங்களா? ஸோ விச் என்க்ளோஸ் த ஒவேரியன் ஸ்ட்ரோமா. சரிங்களா? இதை யாரை என்க்ளோஸ் பண்ணியிருக்கான்னா ஒவேரியன் ஸ்ட்ரோமாவை என்க்ளோஸ் பண்ணியிருக்கான். என்க்ளோஸ்னால் கவரப். அடுத்தது ஸ்ட்ரோமா இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் as the outer cortex and inner medulla. அந்த ஸ்ட்ரோமான்ற ரீஜன் வந்து அவுட்டர் கார்டெக்ஸாகவும் இன்னர் மெடுல்லாவாகவும் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுல்லாவாக டிஃபர் ஆகிருக்கிறது எதுனா ஸ்ட்ரோமா. ஸோ பிலோ த ஜெர்மினல் எபித்தீலியம் இஸ் டென்ஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கு பேர் டியூனிகா அல்பிஜினியா. பாருங்கள் இந்த டயக்ராமில் பாருங்கள். ஓவரியை சுற்றி தான் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதை சுற்றி இருக்க கவரிங் பேர் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாவில் 2 டைப்பு. அதில் 2 பார்ட்ஸு, கார்டெக்ஸு, மெடுல்லா. அதுக்கப்புறம் அதை சுற்றி வர லேயர் அதுக்கு பேர் டியூனிகா அல்பிஜினியா. நெக்ஸ்ட் ஒன், the cortex appears dense and glandular due to the presence of ovarian follicles. ஓவரிக்குள்ளே பார்த்தோம்னா ovarian follicles ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இன்னொரு டயக்ராம் இருக்கும். இது அடுத்து அது ஃபர்டிலைசேஷன் அப்போ வரக்கூடிய டயக்ராமு. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பார்ட்ஸை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ovarian stroma, tunica albiginia. The cortex appears dense and glandular due to the presence of ovarian follicles. So in various stages of the development, ovarian follicles பார்த்தோம்னா various stages of development வந்து நமக்கு இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ ப்ரெசண்டாக ஓவம் வந்து ஒரு மந்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஓவம் செல்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒரு ஓவரியில் இந்த மாதம் ஒரு ஓவம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அடுத்த மந்த்து அடுத்த ஓவரி, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் வேறு ஸ்டேஜஸில் அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ த மெடுல்லா
The medulla is the loose connective tissue which abundant blood vessels, lymphatic vessels and nerve fibers. The ovary remains attached to the pelvic wall and the uterus by the ovarian ligaments called mesothelium. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓவர் நம்ம யூட்ரஸில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மீசோவேரியம், டயக்ராம் பாருங்கள், மீசோவேரியம், பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகிறது வந்து மீசோவேரியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபெலோபியன் டியூப். இப்போ வந்து ஓவரி பார்த்தாச்சு. அடுத்து இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, ரெட் கலரில், அதுக்கு பேர் ஃபெலோபியன் டியூபியூல். அந்த ஃபெலோபியன் டியூபியில் பார்த்தாங்கன்னா 3 ஸ்ட்ரக்சரு, ஃபிப்ரே 4 ஸ்ட்ரக்சரு, ஃபிம்ப்ரே, இன்ஃபண்டிபுலம், ஆபுல்லா அண்ட் இஸ்தமஸ். ஃபிம்ப்ரே, இன்ஃபண்டிபுலம், ஆபுல்லா, இஸ்தமஸ், 4 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபெலோபியன் டியூபியூல், uterine tube or oviduct. Uterus and vagina constitute the female accessory organs. So each fallopian tube extends from the periphery of each ovary to the uterus. So ஒரு fallopian tubeயும் போய் uterusல joined ஆயிருக்கு. The proximal part of the fallopian tube bears funnel shaped infundibulum. அடுத்தது edge of the infundibulum has many finger-like projections called fimbriae, which helps the collection of ovum after ovulation. Ovum form ஆகிற ப்ராசஸுக்கு பேர் ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம். அது வெளியில் வரும் இல்லைங்களா, அந்த ஃபாலிக்கல் செல்ஸ் வெடித்து ஓவமை வெளியில் தள்ளும். அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ஓவுலேஷன். அப்போ அந்த ஓவுலேஷன் அப்போ வெளியில் வர ஓவமை கலெக்ட் பண்ணிட்டு போகிற வேலையை யார் செய்கிறான்னா இந்த ஃபிம்ப்ரே, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஓவம் வந்து ஓவரிலேருந்து வெளியில் வருது, இது ஃபிங்கர் மாதிரி மேலே அட்டாச் ஆகி ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இது என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஓவமை கலெக்ஷன் பண்ணிட்டு போகுது. சரிங்களா. ஸோ த infundibulum leads to wider central portion called ampullae. And so ampullaக்கு அப்புறம் the last part of the oviduct is the isthmus, which is short and thick walled connecting the ampulla and infundibulum to the uterus. Infundibulamையும் ஆம்புல்லாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன டியூபுக்கு பேர் என்னென்னா isthmus. இது போய் டைரெக்டாக எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா யூட்ரஸில் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது யூட்ரஸ். யூட்ரஸ் ஆர் வார்ம் இஸ் த ஹோலோ திக் வால்டு. யூட்ரஸ்னால் கருப்பை எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப திக் வாலாக சேஃபாக இருக்கக்கூடியது. அந்த திக் வால் வந்து 3 லேயர், பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம் அப்படின்னு 3 லேயர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ த வால் ஆஃப் த யூட்ரஸ் ஹஸ் 3 லேயர் ஆஃப் டிஷ்யூ. அவுட்டர் லேயர் அதுக்கு பேர் பெரிமெட்ரியம், மிடில் லேயர் மயோமெட்ரியம், இன்னர் லேயர் எண்டோமெட்ரியம். ஸோ the endometrium undergoes cyclic changes during the menstrual cycle. அந்த எண்டோமெட்ரியம் லேயர் தான் கருவுறுதல் ப்ராசஸ் நடக்காதப்போ அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற லேயர் என்ன பண்ணுன்னா அதை உறிஞ்சு அது வந்து மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக வெளியில் வரக்கூடிய அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வெளியில் வர ப்ராசஸுக்கு பேர் தான் மென்சுரேஷன். ஆனால் ஒன்ஸ் வந்து அந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பதிவு நடந்துருச்சு அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து வெளியே வராது. ஸோ அதை என்ன பண்ணிவிடும் அப்படின்னா அந்த கருவை சுற்றி ஃபார்ம் ஆகிக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், the endometrium undergoes cyclic changes during the menstrual cycle while myometrium exhibits strong contractions during parturition. ஸோ மயோமெட்ரியம் அப்படிங்கிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா பேட்ரேஷன் சொல்லக்கூடிய சைல்டு பர்த் அப்போ அது வந்து கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணி அந்த குழந்தைய வந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா வெஜைனா. வெஜைனா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைப்ரோமஸ்குலர் டியூப் தட் இஸ் எக்ஸ்டென்ஸ் இன் த cervix and exterior. It is the female organ of copulation. இது காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கன் வெஜைனா. The female reproductive structure that lie external to the vagina are called as the external genitalia or vulva. Comprises of labia minora, hymen and clitoria. இதெல்லாம் வந்து வெஜைனாவில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். சரிங்களா. அந்த டயக்ராம்லேயே உனக்கு இருக்கும், அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தோனியல் கிளாண்ட், அதுவும் அந்த டயக்ராம்லேயே இருக்கும் பாருங்கள். ஆர் லொக்கேட்டட் போஸ்டீரியர் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா. They secrete mucus to lubricate the vagina
and are homologous to the bulbous glands of the male. The Skin's glands are located on the anterior wall of the vagina and around the lower end of the urethra. ஸோ இதெல்லாம் உனக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு தேவையில்ல, நீ இதை மட்டும் படித்தா போதும். யூட்ரஸ் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக எங்கே வந்துடலாம் அப்படின்னா மெமரி கிளாண்டுக்கு நீங்கள் வந்துடலாம். சரிங்களா? மெமரி கிளாண்ட் அப்படின்னா ஆஃப்டர் சைல்டு பர்த் அது குழந்தைக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட் என்னென்னு சொன்னோம்னா மெமரி கிளாண்ட். மெமரி கிளாண்ட்ஸ் ஆர் மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட்ஸ். அது வந்து 1 மார்க் கொஷினு. மெமரி கிளாண்ட் ஆஸ் அ மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் போத் செக்ஸஸ். ஸோ இட்ஸ் ருடிமெண்ட்ரி இன் த மேல்ஸ். மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே மெமரி கிளாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் மேலுக்கு வந்து இது வந்து ருடிமெண்ட்ரி அப்படின்னு என்ன சப்ரஸ் பண்ணக்கூடிய சப்ரஸ் ஆன ஒரு விஷயம். பட் ஃபீமேலுக்கு வந்து அது ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா? ஸோ எ பேர் ஆஃப் மெமரி கிளாண்ட்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த thoracic region. It contains glandular tissues and variable quantities of fat, medium nipple surrounded by the pigments area called areola. மெமரி கிளாண்டோட ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்கான், அதில் பாருங்கள். ஏரியோலா எது, லோப் எது, ஆடிப்போஸ் டிஷ்யூஸ் எது, மெமரி ஆம்பிள்ளே, நிப்பிள், லோபியூல் கண்டெய்னிங் ஆல்வியோலை எல்லாமே உனக்கு டயக்ராமில் கொடுத்துருக்கான். இது எல்லாமே அதோடைய பார்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், several sebaceous glands called areolar glands are found on the surface and they reduced cracking of the skin of the nipple. Internally each memory glands consist of 2 to 25 lobes. ஒரு memory glandsலையும் 2லேருந்து 25 lobules வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லோப்ஸு. ஸோ செப்பரேட்டட் பை ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஒரு லோப்ஸும் வந்து தனித்தனியாக அமைஞ்சிருக்குன்னா அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஈச் லோப் இஸ் மேட் அப் ஆஃப் லோபியூல்ஸ் விச் கண்டெயின் அசினி ஆர் ஆல்வியோலாய். உனக்கு ஃபுல்லாக அந்த டயக்ராமில் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைன்ட் பை எபித்தீலியல் செல்ஸ். செல்ஸ் ஆஃப் த alveoli secretes milk. Alveoli opening memory tubules. The tubules each lobe join to form memory duct. எல்லா லோபியூல்ஸும் 20லேருந்து 25 லோப் இருக்குன்னா எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகி மெமரி டக்ட் வழியாக அந்த நிப்பிள் ரீஜனுக்கு வந்து அங்கே வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதன் மூலமாக வந்து அந்த பர்டிகுலர் மதர் தே கிவ் த மில்க் டு த சைல்டு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெமரி கிளாண்டோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா கேமட்டோஜெனசிஸ். அப்போ நம்ம ஸ்பெர்ம் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் செல்லுன்னு சொல்கிறோம், ஓவம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் டாபிக் கேமட்டோஜெனசிஸ். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.